நயன்தாரா பத்தி பேசுறது, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வந்து சேலை இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. என்ன ஏன் தான் இப்படி சிவி சண்முகம் இப்படிதான் பேசுவாரா, இல்ல அவரு ஏன் இப்படி இல்ல, பேச சிவி சண்முகத்தினுடைய இயல்பே அதுதான். அதே போல திண்டுக்கல் சீனிவாசனுடைய இயல்பே அது. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க, எப்படி பாவாடை இல்லாம கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்கறாங்க. அதனால கேவலமான சிவி சண்முகம் பேசுனது எந்த மேடைனா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திமுக ஆட்சியில அதை கண்டிக்கிறோன்ற மேடையில போய் எனக்கு நயன்தாரா வேணும்னு பேசுறதெல்லாம் எப்படி? அது ஒரு முன்னாள் அமைச்சர் இல்லம்மா, இது திராவிட இயக்கத்தினுடைய சீரழிந்த கலாச்சாரம். கனவு சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றா? கருணாநிதி மனைவி துணைவி, எம்ஜிஆர் இருக்கும் போதே நம்ம அவரு வந்து ஜானகி ஜெயலலிதா 2 பேரை தவிர எம்ஜிஆர் நம்ம கூட சொல்ல முடியாது. எம்ஜிஆருக்கு சின்ன வீடு பெரிய வீடு தான் அந்த ஜெயலலிதா. இதுதானே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இப்ப நமக்கு புனிதமான அம்மாவா போச்சு. புதுசா வந்து இருக்கிற விஜய், சங்கீதா இருக்கும் போதே திரிஷாவோ அப்படிதாயா மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கானே. இது ஒரு சீரழிவு கலாச்சாரமே இல்லையா? இப்ப ஆதவர்ஜுனா, தீப்தி ஹக்கி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கூடைப்பந்து இளம் வீராங்கனையா இப்ப அந்த கோர்ட்டுக்கு வரப்போகுது. யாரு? டெய்சி. புரியல. ஆமா, புரிஞ்சுங்க. புரியலீனா தலைவர் வழியிலே தொண்டர் வழி. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிடுச்சு 91ல. எம்ஜிஆருடைய செட்டப், எம்ஜிஆருடைய திரிஷா. கேவலமா, இதெல்லாம் கேவலமா. அப்ப ஆன பிறகு இந்த செங்கோட்டையனை கூப்பிட்டு பாலக்காட்டுல எலெக்ஷன் வந்துச்சு கேரளாவில். போய் அங்க போய் எம்எல்ஏ நம்மளால போட்டு காசு கொடுத்து ஜெயிச்சிட்டோன்னு அனுப்பி. செங்கோட்டையனை நல்லா கேட்டுங்க. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அரசியல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, ஏன் அதிமுகவினர் வந்து திமுக மேலதான் அந்த விமர்சனம் இருந்துச்சு, ஓசி பஸ் 1000 ரூபாய் இந்த விமர்சனம்லாம். இப்போ எலெக்ஷன் நெருக்கத்துல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து நயன்தாரா பத்தி பேசுறது, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வந்து சேலை இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. என்ன ஏன் தான் இப்படி சிவி சண்முகம் இப்படிதான் பேசுவாரா, இல்ல அவரு ஏன் இப்படி பேச? சிவி சண்முகத்தினுடைய இயல்பே அதுதான். அதே போல திண்டுக்கல் சீனிவாசனுடைய இயல்பே அதுதான். ஏன் திமுகவை சேர்ந்த பொன்முடி ஓசி பஸ்ன்னு பேசினார். இல்ல, ஓகே, அது கண்டனம் எவ்வளவு எழுந்துச்சு. ஆப்போசிட் பார்ட்டியா இருக்காங்க, இவங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவரு சிவி சண்முகம் பேசுனது எந்த மேடைனா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திமுக ஆட்சியில அதை கண்டிக்கிறோன்ற மேடையில போய் எனக்கு நயன்தாரா வேணும்னு பேசுறதெல்லாம் எப்படி? அது ஒரு முன்னாள் அமைச்சர். இல்லம்மா, இது திராவிட இயக்கத்தினுடைய சீரழிந்த கலாச்சாரம். நீங்க துரைமுருகன் எடுத்துங்க, அவர் இப்படித்தான் பேசுவார். இதெல்லாம் மக்கள் விளக்குமாற்றை கொண்டு துரத்தி அடிக்க வேண்டிய நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இவர்களெல்லாம் அடக்குவார்கள். காரணம், மக்கள்கிட்ட 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுறோம். மக்கள்கிட்ட எந்த கேரளாவில் இப்படி பேச முடியுமா? கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பஞ்சாப்ல இப்படி பேச முடியுமா? வெஸ்ட் பெங்கால் பேச முடியுமா? இங்க நீங்க இப்போ உதாரணத்துக்கு அண்ணாதுரையே என்ன சொல்லுவார்னா, நான் முற்றும் துறந்த முனிவன் அல்ல, பானுமதி படிதாண்டா, அவள் படிதாண்டா என்ன, படிதாண்டாட்டி என்ன, இவருக்கு அதான் தேவை. அண்ணாதுரை சொல்லலையா? இது திராவிட இயக்கமே இப்படித்தான். திராவிட இயக்கமே சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம்தான். கருணாநிதிய மனைவி துணைவி, ஒரு பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி. இவ கருணாநிதிட்ட கனிமொழி என் தாயார், கனிமொழி தாயார் தான் ராஜாத்தி அம்மாள், தயாளம்மா, இப்படி எல்லாம் சொல்லியா? இதுதாங்க இலக்கியமே. இப்ப சிவி சண்முகம் சொல்றதுல எனக்கு ஒன்றும் புதுசா தெரியல. இல்ல, ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் எல்லாம் இப்படி பேசலையே. இன்னைக்கு வந்து மனமோன போக்குல இல்ல, அதாவதுமா இல்ல, ஜெயலலிதாவே நீங்க அரசியல் தலைவர்களுக்கான எந்த தகுதியுமே இல்லாம ஜெயலலிதா ஒரு தலைவர் ஆகலையா? ஏன் இப்போ நமக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. கக்கன், காமராஜ், ஜீவா, பெரியார், இந்த மண்ணில் தான் எல்லாம் தோன்றினாங்க. இப்ப மறைந்த நல்லகண்ணு இந்த மண்ணில் தான் தோன்றினார். இவர்களுக்கு பிறகு அரசியல் ஒரு பெரிய வெற்றிடம். இது போன்ற களிச்சடைகள் எல்லாம் அந்த இடத்தை நிரப்பியதன் பிறகு நீங்க திண்டுக்கல் சீனிவாச ஒரு ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு ஆதிவாசி செருப்பை மாட்டி விடுறா, பாத்தீங்களா அந்த வீடியோ? பார்த்து செருப்பை கலட்டுறா. இந்த ஆளு ஒரு லெதர் ஃபேக்டரியில ஒரு லேபர். யாரு இவர்? என்ன பெரிய மிட்டா முராசா பண்ணையார் 1 லட்சம் ஏக்கர் சொந்தக்காரனா? ஒரு லெதர் ஃபேக்டரியில
ஒரு சாதாரண லேபர். இவர் அமைச்சரான பிறகு பல ஆயிரம் கோடி வந்துருச்சு. செருப்பை கட்டுறதுக்கு ஒரு ஆதிவாசி பையன். அப்போ இந்த திராவிட இயக்கங்கிற என்பதே ஒரு அசிங்கத்தினுடைய அடையாளம் தான் இந்த திராவிட இயக்கம். கருணாநிதி மனைவி துணைவி, எம்ஜிஆர் இருக்கும்போதே நம்ம அவரு வந்து ஜானகி ஜெயலலிதா 2 பேரை தவிர எம்ஜிஆர் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ எம்ஜிஆருக்கு சின்ன வீடு பெரிய வீடு தான் அந்த ஜெயலலிதா. இதுதானே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இப்போ நமக்கு புனிதமான அம்மாவா போச்சு. இப்போ அடுத்து புதுசா வந்திருக்கிற விஜய் சங்கீதா இருக்கும் போதே திரிஷாவோ அப்படிதாயா மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கானே. இது ஒரு சீரழிவு கலாச்சாரமே இல்லையே. இப்போ ஆதவர்ஜுனா, தீப்தி ஹக்கி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கூடைப்பந்து இளம் வீராங்கனையா. இப்போ அந்த மாதிரி கோர்ட்டுக்கு வரப்போகுது. யாரு? டெய்ஸி. புரியல. ஆமா, புரிஞ்சுங்க. புரியலனா தலைவர் வழியிலேயே தொண்டர் வழி. இப்போ புதுசா இருக்கே சார். புதுசுதான், எல்லாமே புதுசுதான். ஒரு கூடைப்பந்து வீராங்கனைமா, அந்த அம்மா பேரு தீப்தி ஹக்கின்னு பேரு. அந்த அம்மா இப்ப அவரு கூடைப்பந்து விளையாட்டு வீராங்கனை துணை தலைவரா இருக்காங்களோ? ஆமா ஆமா ஆமா. இவர் அடிக்கடி இப்ப எங்கன்னா கல்கத்தா விமான நிலையத்துல போய் இறங்கிடுறாராம். டெய்ஸி இப்போ செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வரப்போகுது. பல முறை கண்டிச்சாச்சு. அந்த அம்மா பண்ணை வீடு ரேஞ்ச் ரோவர் கார்னு வந்துருச்சு. இப்போ சங்கீதா வந்து அதே கோர்ட்டுக்கு இப்போ யார் வரப்போறான்? டெய்ஸியும் வரப்போகுது. இப்படி அப்போ இதெல்லாமே நீங்க பாருங்க. விஜய் சார்ட்டர் ஃபிளைட்ல டெல்லி விசாரணைக்கு போறாரு, விஸ்கி பாட்டிலோட போறாரு, பாத்தீங்களா? அப்போ இந்த திமிரு தான் யாருக்கு? சிபி சண்முகத்துக்கு. என்ன வேணாலும் கேட்டா கொடுப்பீங்க, எனக்கு நயன்தாரா வேணுமியா அப்படிங்கிற சாதாரணமா இந்த வார்த்தை வருது. சாதாரணமா இந்த வார்த்தை வருது. அப்போ எவ்வளவு ஆணவமும் திமிரும். நீங்க கோடிகள், நீங்க பன்னீர்செல்வம் அங்க ஒரு மாவட்ட செயலர் இருந்தார் விழுப்புரத்துல, அவருக்கு புட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவர் தான். இன்னைக்கு பல ஆயிரம் கோடி. அப்ப திமிர் வரத்தானே செய்யும். கக்கா இன்னைக்கு பேசினாரா, காமராஜ் பேசினார், பெரிய இப்படியெல்லாம் இங்க நீங்க அந்த வரலாறு 50 வருஷம் முன்னாடி பின்னாடி எடுத்தீங்கன்னா இந்த கள்ளி சட்டைகள் பூரா தலைவர், தலைவி, அம்மா, தெய்வம், தங்க தாரகை இப்படி வந்த பிறகு இந்த எதுக்குமே லாய்க்கலாத திருவோரத்து ஆட்கள் பூரா பெரிய பதவிக்கு வந்துட்டான். தமிழ்நாட்டில் தான் இந்த சீரழிவு கலாச்சாரம். ஒரு எஸ்பி பல் புடுங்கி பல்பீர் சிங்னு எங்க என்ன ஊரது அம்பாசமுத்திரத்துல பல்பீர் சிங் விசாரணைக்கு வந்தவனே சைக்கிள் கோல்டு வாங்கி பல்ல கொடுக்குறான். ஒரு எஸ்பி அவன் நம்மால் முட்டாளுக்கு பிறந்த 3 தலைமுறை முட்டாப்பாய வாய ஆணு காட்டிட்டு கொடுத்துட்டு இருக்கான். கேரளாவா இருந்தா பல்பீர் சிங் எங்க இருப்பாரு? பஞ்சாப் பார்டர்ல இருப்பாரு. அப்போ இந்த மாதிரி முட்டா பயல்களை மொத்தமா அங்கேயே 100 பெண்கள் விளக்கமாத்தோட போயிருந்தா சிவி சண்முகம் வெளியே வந்திருப்பாரா? இல்ல அங்கேயே பெண்கள் இருந்தாங்க. பெண்களுக்கு அதை பத்தி 500 ரூபா கொடுத்த கூட்டத்தை கூட்டு வர ஆளுக்கு தானே. 500 1000 கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வர ஆளுக்கு தானே. சுயமரியாதை எங்க இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க? பெண்களுக்கான சுயமரியாதை எங்க இருக்கா? அப்படி இருந்தா சிவி சண்முகம் வாயை திறந்துருப்பாரா? அவருக்கு தமிழ்நாட்டு பெண்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இல்லம்மா, நீங்க அதெல்லாம் பெண்களா கத்திரிக்காயாது. சூடு சொரணை இருந்தா இந்த சிவி சண்முகம் வாயை திறந்துருப்பாரா? அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்து அதிமுக பெண்களுக்கும் இல்ல அப்படின்னு எதுவுமே இல்ல. நைனா நாகேந்திரன் சொன்னார், விஜய் முதல்ல திரிஷா விட்டு வெளியே வரட்டும்னார். சொன்னாரா இல்லையா? அப்புறம் இதெல்லாம் தொடர்ச்சியா வர்றதானே. அப்போ பெண்களை எப்படி வேணா பேசலாம், கேட்பதற்கு நாதி இல்லை. நம்ம ஒரு பெரிய தலைவர், பெரிய அதிகார மையம். இங்க சுயமரியாதை உலகத்திலேயேமா பெரியார் சுயமரியாதைக்கா இயக்கம் நடத்தின ஒரே ஊருங்க. உங்களுக்கு சுயமரியாதையே கிடையாதுடா, உங்களுக்கு சூடு சொன்னையே கிடையாதுடா என்பதற்காக ஒரு கட்சி, என்ன கட்சிக்கு பேர் என்ன? சுயமரியாதை இயக்கம். காரணம் பகுத்தறிவாளர் கழகம். பெரியார் தான் நடத்தினார். இவர்களுக்கெல்லாம் பகுத்தறிவும் இல்லை, சுயமரியாதையும் இல்லை, சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. குவார்டர் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். 500 ரூபா கொடுத்தா எல்லா வீடுகள்லையும் பாருங்க, அண்டா குண்டா சட்டி டப்பா குப்பா ஜக்கு எல்லா வீட்லையும் பண்ட பாத்திரமா வந்து எனக்கு பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பொம்பளைங்களுக்கு கொடுத்தா இந்த பொம்பளைங்க ஓட்டு போட்டுருவாங்க. அதானே தூக்கி மூஞ்சில் எறிய வேண்டாமா? நாங்கள் கேரளாவில் போய் இப்படி கொடுக்க முடியுமாம்மா? நாங்கள் வரலாறு சொல்கிறோம் கேட்டுங்க. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிடுச்சு 91. எம்ஜிஆருடைய செட்டப்பு, எம்ஜிஆருடைய திரிஷா,
இந்த அம்மா முதல் கேவலமா, இதெல்லாம் கேவலமா. அப்போ ஆன பிறகு இந்த செங்கோட்டையனை கூப்பிட்டு பாலக்காட்டில் எலெக்ஷன் வந்துச்சு கேரளாவில், போய் அங்கே போய் எம்எல்ஏ நம்மளால போட்டு காசு கொடுத்து ஜெயிச்சிட்டோன்னு அனுப்புது. யார? செங்கோட்டையனா. நல்லா கேட்டுங்க, 92 கேரளா எலெக்ஷனு பாலக்காட்டில் அதிமுக வேட்பாளராக போட்டாச்சு. போட்ட பிறகு செங்கோட்டையன் பொட்டியோடு போயிட்டார். அண்டா குண்டா டப்பா குப்பா எங்க கேரளா பெண்கள்கிட்ட போன பிறகு தூக்கி மூஞ்சியில் அடிச்சு செங்கோட்டையன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி வேட்டி அவுத்து வாரோட கோயம்புத்தூர் வந்து தப்பிச்சு திரும்பி பார்த்தார். வரலாறு எழுதி கேட்டுங்க. பெண்கள் என்ன பண்ணாங்க? இந்த அண்டா குண்டா சட்டி டப்பாலாம் கொடுக்குறாங்கல்ல, இங்க எல்லாம் வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்கல்ல, கேரளா பெண்கள் என்ன பண்ணாங்க? கொடுத்து தூக்கி வீசி எரிஞ்சு செங்கோட்டை மூஞ்சி வீங்கி போய் வேட்டியை அவுத்துட்டு பொதுமக்கள் செங்கோட்டையனை தாக்கினார்கள். நீங்க விசாரிச்சு பாருங்க. அதோட அந்த பக்கம் அதிமுக செங்கோட்டையன் போறதில்லை. அவர்கள் மக்களா, அவர்கள் பெண்களா, அவர்கள் படித்தவர்களா, பண்பாளர்களா, இங்க இருக்கிற பயில பாருங்க. நயன்தாரா அவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரு பெண்ணாவோ, நடிகையிலையோ, ஒரு ஒரு சகோதரியாவோ, அப்ப என்ன அது என்ன தெருவுலையா கிடக்குது? திரிஷா விஜய் சொந்த விஷயம் அரசியல்ல. முதல்ல திரிஷா விட்டு வாயா, அரசியல் ஏயா திரிஷா வீட்டுக்குள்ள போய் பாக்குற? நயனாரு பழைய சாரா வியாபாரி. அப்போ இங்கம்மா இது திமுக அதிமுக பஸ்ஸில் இன்னைக்கு இன்னொரு பெரிய கொடுமை தெரியுமா? இலவச பஸ் விட்டு திமுக ஓட்டே போட மாட்டேன். இந்த பொம்பளை என்னன்னா 50 லிட்டர் டீசல் கொடுக்குறாங்க. 50 லிட்டர் டீசல் கொடுத்துட்டு இது இது இந்த 1 பைசா வசூல் ஆகிறது இல்லை. ஆமா, போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல. போக்குவரத்து கழகம் இல்ல, மகளிர் பேருந்து ஒரு டிக்கெட்டே வாங்குறது இல்ல. அவனுக்கு பேட்டாவே இல்லம்மா, இலவச பஸ்ஸுமா, அதுல பேட்டாவே இல்லை. அப்போ அவன் 50 லிட்டர் டீசல் கொடுக்குறாங்க. டெப்போ மேனேஜர் சிக்கனமா இதுக்குள்ளேயே ஓட்டணும். அதனால 50 ஸ்டாப் இருந்ததுன்னா 25 ஸ்டாப்ல நிறுத்துறது. 25 ஸ்டாப் நிறுத்துறதே இல்லை. ஏன் நீ டீசலை மிச்சம் முடிக்கிற, எனக்கு பேட்டாவும் கிடையாது. இவன் ஏறுனா என்ன, ஏறாட்டி என்ன, போயிட்டே இரு. பெண்களும் ஓடி பெல்ல என்ன சொல்றாங்க பெண்கள்லாம், யோ 1 ரூபா வாங்கியா, 2 ரூபா வாங்கியா, பாதி காசை வாங்கிக்க, நிறுத்தியா எங்க 50 ஸ்டாப்ல. இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து பல்வேறு நிறைகுறைகள் இருக்கு. மக்களும் அங்கங்க வந்து பேச நிறைகுறையெல்லாம் இல்லாத திட்டம். அரசு என்பது மக்களை 1% கூட. நீங்க ஐரோப்பா நாடுகள்ல ஏர் ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க தெரியுமா? இங்க ஆம்புலன்ஸே இவருதான் கொண்டு வந்தாரு. நிறையெல்லாம் குறையில. யாரும் அன்புமணியெல்லாம் கொண்டு வரல. செத்து போனார்ல என்ன ரெட்டி சிஎம்ஆ இருந்தார் ஆந்திராவில், ஒய்எஸ்ஆர் தான் கொண்டு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? உண்மைக்கு புறம்பானதெல்லாம் எப்பவுமே பதிவு பண்ணக்கூடாது நாட்டுல. ஒய்எஸ்ஆர் அமெரிக்கா போயிருக்காரு. போயிருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அடுத்து 5-6 வருஷம் ஆஸ்பத்திரியில் இருந்தார். என்னன்னு கேட்டாங்க, ஆம்புலன்ஸ் போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வந்துச்சு, உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டாக்டர் 5 நிமிஷம் லேட் ஆயிருந்ததுன்னா ஆர்டே காணாம போயிருக்குங்கிறாரு. அது அவர் வந்து ஆந்திராவில் முதல்ல ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். இப்போ உலகம் பூரா என்ன ஆம்புலன்ஸ் இருக்கு? ஏர் ஆம்புலன்ஸ். அப்போ 5 நிமிஷம் தாமதித்தா என்ன ஆயிரும்? உயிர் போயிரும். இதுதான் அரசு. நீங்க நிறையங்க குறையில அப்படி அல்ல, குறைகளே இருக்கக்கூடாது. நீங்க இந்த பெண் விளாத்தி குளத்துல கழிவறைக்கு போன பெண் கொல்லப்பட்டால் உடனே போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த எஸ்ஐ என்ன சொல்றாங்க, உட்கார்ந்துட்டு நீ போய் விளாத்தி குளத்துக்கு போய், விளாத்தி குளம் எவ்வளவு தூரம்? 25 கிலோமீட்டர். நிறை குறை அல்ல. உடனே அந்த காவலர் வந்திருந்தானா அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டிருப்பான். குற்றுயிர் குல உயிரா அவர் ஆஸ்பத்திரிக்கு போனா உயிர் பொழைச்சிருப்பான் இல்லையா? அப்போ அடுத்த நாள் அந்த தாய் எங்க போற, விளாத்தி குளம் போறா. அங்க போய் பிரவீனான ஒரு காவலர் அந்த அம்மாவை தூக்கில போட்டிருக்கணும். போன பிறகு அந்த அம்மா சொல்றா, உன் பிள்ளை எவ்வளோ ஓடி போயிருப்பா போ. இதுதான் அரசாங்கம். அரசு. நீங்க ஐரோப்பா நாடுகள்லாம் மனுஷன் தான் அங்கே குடியிருக்கான். நீங்க குழந்தை 6 குழந்தைக்கு ஒரு டீச்சர், 30 குழந்தை வெளியில போனா வேன்ல போனா ஒரு காவலர் போகணும். குழந்தைய தாய் 3 மாத கர்ப்பிணியா இருந்தா நீங்க அரசு அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குது. 30,000 ரூபா கொடுக்குது, 300 யூரோ கொடுக்குறான். அப்போ இதெல்லாம் அந்த நாட்டில் எதுவும் விளையிறது இல்லை. அந்த நாட்டில் எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு நாடு பிரிச்சுக்குள்ள இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு ஒரு நாடு. இங்க
என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டாம் வெளிநாட்டில். எம்ஜிஆர் பாடிட்டு போயிட்டார். இங்க ஊழல் ஊழல் லஞ்சம் லாவண்யம். பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தவன் பல பேர் மந்திரி. சாராய வித்தவன் மந்திரி. காந்தி ஒரு மந்திரி சாராய வித்தவர். லாரி கிளீனர் அதிமுக HRNC மினிஸ்டர் ஆனந்த லாரி கிளீனர். செல்லூர் ராஜு பழக்கடை பாண்டி பழமண்டியில லோடு மேன் மூட்டை தூக்குறவர். ஆளுங்க பாருங்க. இவர்கள்லாம் மந்திரி. இப்படி பல பேர் மந்திரியானவர்கள் பல பேருக்கு எந்த தகுதியுமே இல்லை. அப்புறம் எப்படி IAS அதிகாரியை வேலை வாங்க முடியும்? நயன்தாரா தான் பற்றி தான் பேச வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை மக்களை நீங்க அரசியல் சொல்லிக் கொடுப்பதில்லை. மக்கள் ஓட்டு போடுகிற ஒரு கருவியா இருக்கிற வரை இது போன்ற திமிர்த்தனமான பேச்சுக்கள்லாம் வரத்தான் செய்யும். இதை மாற்றி இதை இன்னைக்கு பேசி நாளைக்கு வேற வேலைக்கு போயிடுவோம். அது வல்ல தீர்வு. இவர்கள் இது திருத்தணும்னா பெண்கள் நீங்க வெளியில வரணும். எந்த பெண்கள் வெளியே வருவாங்க? கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த பெண்கள் தான் போராடுவார்கள். வாச்சாத்தியில அத்தனை கற்பழிப்புக்கு இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிற சண்முகம் தான் 20 ஆண்டு கால போராட்டம். 20 ஆண்டு கால போராட்டம். இப்படி பெண்கள் பொறுத்த வரைக்கும் இங்கு பெண்கள் அமைப்புகளோ பெண்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வோ ஏற்படுத்தக்கூடிய எந்த சமூக தொண்டு நிறுவனங்களோ அமைப்புகளும் இல்லாதனுடைய விளைவுதான் இப்ப CV சண்முகத்தை போன்ற நபர்கள் எல்லாம் நயினார் திரிஷா விட்டு வெளியே வரணும் சொன்ன இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் திமிர்த்தனமான பேச்சுக்கள். அத்தனைக்கும் காரணம்னு கேட்டீங்கன்னா இங்க பெண்கள் அரசியலும் இல்லை, ஆண்கள் அரசியலும் இல்லை. இல்ல இப்ப தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியிலன்னு சொல்லி அதிமுக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்ட களத்துல இவர் இது பேசுறாரு. என்ன சொல்ல வர்றாரு? அதிமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற அம்சம் பெண்களிடமிருந்து தான் வர வேண்டும். பெரியார் பெண் உரிமை பெண்ணடிமை அரசு என்ன திட்டம் போட போகுது? அரசா காப்பாற்ற போகுது பெண்ணடிமைக்கும் பெண் உரிமைக்கும்? நீங்க பெண்களுக்கு 100% கல்வியை கொடுங்கடான்னு பெரியார் சொல்றாரு. கல்விதான் அவர்களுடைய கண்களை திறக்கும். பகுத்தறிவு என்பது கல்வியிலிருந்து வரக்கூடியதா. கேரளா இப்படி பேசிட்டா கேரளா பாடம் தாண்டவே முடியாது. ஏன்? அத்தனை பேரும் நீங்க அறிவு சார்ந்த தளத்தில் நிற்கிறாங்க. கர்நாடகாவில் பேச முடியாது, ஆந்திராவில் பேச முடியாது. இந்த கூத்து பூராம திரைப்படத்துறையிலிருந்து தான் தலைவர்களும் தலைவிகளும் வருகிற காரணத்தினால திரிஷா தான் அங்கே முக்கியம், நயன்தாரா தான் அங்கே முக்கியம். இதுதான் CV சண்முகங்களும் திண்டுக்கல் சீனிவாசனும் இந்த போன்ற நாத்துடுக்கான பேச்சுக்களுக்கு இங்கு எந்த எதிர்ப்பும் பதிவு செய்யப்படவில்லை. நன்றி சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி, வணக்கம்.